எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டு சாரீங்க. அதுவும் வந்து பாக்ஸ் டைப் செக்குடு டிசைன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டிசைன் சாரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சூப்பரான டிசைன் சாரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கலர்ஸ் இன்னைக்கு வித்தியாசமான கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கைத்தறி பட்டு சாரி, பியூர் கைத்தறி பட்டு புடவை. இது நல்லா கிரே கலருங்க. சாரி ஃபுல்லா கிரே கலரு. சாரி உள்ள வந்து நல்லா லைன்ஸ் போட்டிருக்கு. பட்டுல வந்து ஜருகையில செக்குடு போட்டிருக்கு. செக்குடு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருக்கும் பாருங்க. நல்லாவே தெரியும் நம்ம கட்டணமாக்க. இதுக்கு வந்து கீழே பார்டர் கான்ட்ராஸ்ட் வந்து மஸ்டர்டு. செக்குடு கிரேக்கு வந்து மஸ்டர்டு வந்து கான்ட்ராஸ்ட். ஓகே பாருங்க, தெரியுதா இப்ப நல்லா? அந்த மஸ்டர்டில் மயில் டிசைன் வந்திருக்கு பாருங்க. பாருங்க, மயில் டிசைன் வந்திருக்கு. செக்குடுல மயில் வந்து அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி உங்களுக்கு மயில் டிசைன் அப்படியே ஜருகையில் போட்டிருக்காங்க. மேலே ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லைன்ஸ்லையுமே மயில் டிசைன் தான் உங்களுக்கு அப்படியே லைனாக வந்துட்டு இருக்கு. சரிங்களா? முந்தி பார்த்துடலாம் இப்போ. இதுதான் வந்து முந்தி. சூப்பராக இருக்கா? இது வந்து வெறும் லீஃப் டிசைன் மட்டும் இருக்கிற மாதிரி முந்தி போட்டிருக்காங்க. ஃப்ளவரும் லீஃபும் இருக்கிற மாதிரி முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து மயில் டிசைன் கிடையாது. சரிங்களா? சூப்பராக இருக்குது. நல்லா கிரே கலர், லைட் கிரே கலருக்கு நல்லா மஸ்டர்ட் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்க ப்ளவுஸு. ப்ளவுஸ் வந்து அப்படியே செக்குடு, பாடி ஃபுல்லாக செக்குடு. கீழே பாடியில் உங்களுக்கு அப்படியே பிளைனாக கொடுத்துருக்காங்க. இந்த மயிலை வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். நீங்கள் ஆரி ஒர்க்கில் போட்டு நீங்கள் அப்படியே ஹைலைட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? சூப்பராக இருக்குது கலரு. இதில் தான் நான் வந்து லைட்டு ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். சரிங்களா? இப்போ அதுலேயே கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுலேயே நம்ம அடுத்த கலர் பார்க்கலாங்க. இந்த சாரியோட ரேட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 7900. சரிங்களா? 7900 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான கலர் கான்ட்ராஸ்ட்டுங்க. லோட்டஸ் பிங்க் சாரி வந்து கலர் வந்து லோட்டஸ் பிங்க்குக்கு வந்து மஸ்டர்டு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த கலர் கான்ட்ராஸ்ட் சான்ஸே இல்லைங்க. நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பரான கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்குறோம் நாங்கள். லோட்டஸ் பிங்க்குக்கு மஸ்டர்டு. சரிங்களா? நான் முன்ன காட்டின அதே சேம் டிசைன் தான். ஏன்னா பார்டரில் ஒரு கலர் போட்டோமா, அதே கலரில் பாடி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு 3 டிசைன் 5 டிசைன் போடுவோம் நாங்கள். அப்படி போட்டது தான் இது. வந்து பார்டரில் மஸ்டர்டு, பாடி கலர் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் போட்டிருக்கோம். லோட்டஸ் பிங்க். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த கலர் பார்க்கலாம். அதுலேயே அடுத்த கலர் வந்து நல்லா பிஸ்கெட் கலருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பிஸ்கெட் கலருக்கு நல்லா க்ரீனு, பாட்டில் க்ரீன் சொல்கிறோம் இல்லைங்களா, இல்லை அந்த பாட்டில் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த சைடு தான் போகும். பாருங்க, நல்லா பிஸ்கெட் கலருக்கு நல்லா பாட்டில் கிரீன் கான்ட்ராஸ்ட். இதில் இருக்கிற மயில் பாருங்க நல்லா எடுப்பாக உங்களுக்கு தெரியுது. கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா டார்க் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு மயில் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரிங்களா? இதில் இருக்கிற முந்தி வந்து வேற முந்தி பாருங்க, வேற டிசைன் முந்தி. நல்லா ட்ரையாங்கிள் டிசைன் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க முந்தி. அப்படியே 2 பக்கமும் வந்து பார்டர் மட்டும் நல்லா மேங்கோ டிசைனில் பார்டர் கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இந்த கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லா பிஸ்கெட் கலருக்கு நல்ல க்ரீன், பாட்டில் க்ரீன். ப்ளவுஸ் வந்து நல்ல பாட்டில் க்ரீன் கலரில் ப்ளவுஸ், அது செக்குடில். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரீ வந்து 7900 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். அடுத்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கலர் வந்து வெர்மிலியன். அந்த கலருக்கு அந்த க்ரீன் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குது. பாட்டில் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இது காட்டுறேன், பார்டரில் இருக்கிற மயிலை காட்டுறேன். நான் கூட இது வரைக்கும் 1 மயில் நினச்சேன். அது 1 மயில் இல்லை, 2 மயில் இருக்குதுங்க. பாருங்களேன், நல்லா க்ரீன் கலராக இருக்கும் தான் தெரியுது பாருங்கள். அப்படியே வந்து இங்கே ஒரு மயில் இப்படி முகம் வச்சுருக்கு, இன்னொரு மயில் அப்படியே முகத்தை மறைச்சி அப்படியே இருந்தால் கீழே வளைஞ்சி இருக்குது பாருங்கள். மொத்தம் 2 மயில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ தான் இந்த க்ரீன் கலராக இருக்கும் தான் எனக்கே தெரியுது. அழகாக இருக்குது. நல்லா பாட்டில் க்ரீனு, வெர்மிலியனுக்கு வந்து பாட்டில் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது கலரு. பாருங்கள், முந்தி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டிசைன் சாரி நல்லா லீஃபும் ஃப்ளவரும் போட்ட மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த கலர் பார்க்கலாம். ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எல்லா கலருமே சூப்பராக இருக்கும். எல்லா கலருமே இன்னைக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிற சாரீ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே வித்தியாசமாக ரூம் போட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்த கலர் க்ரீம் கலர். சூப்பர். க்ரீம் கலருக்கு மஸ்டர்ட் வந்து கான்ட்ராஸ்ட் க்ரீமுக்கு.
உங்களுக்கு முந்தியோட நீங்கள் பிரித்து பார்த்தா தான் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் தெரியுங்கிறதுனால தான் உங்களுக்கு முந்தியோட பிரித்து காட்டுறேன் நான். சரிங்களா? நல்லா க்ரீம் கலருக்கு மஸ்டர்டு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே 2 மயில் இருக்கிற டிசைனு. சரிங்களா? இதில் சிங்கிள் மயில் இருக்கிறது, டபுள் மயில் இருக்கிறது, 2 டிசைன் இருக்குது இந்த கட்டத்துலேயே. இந்த செக்குடுலேயே 2 டிசைன் இருக்குது. சரிங்களா? இந்த க்ரீம் கலருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னாக்கா, இந்த க்ரீம் கலர் saree வந்து நமக்கு ப்ரீ புக்கிங்கில் போயிட்டு இருந்த saree. சரிங்களா? இப்போ தான் இதெல்லாம் முடிச்சிருக்கிறோம் நாங்கள். ப்ரீ புக்கிங்கே இது முடிச்சாச்சு இந்த சாரியில். சரிங்களா? இதை நம்ம பார்க்குறது வந்து வேற ஒரு டிசைனு. இப்போ பார்த்த வரைக்கும் இந்த செக்குடு டிசைன் பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்த செக்குடு டிசைன் saree பாருங்கள், இதுதான். இதுவும் அதே போல் செக்குடு டிசைன் தான். ஆனால் இதில் என்னென்னா டபுள் லைன் ஜரிகை வந்திருக்கு பாருங்க. இந்த சைடும் டபுள் லைனில் ஜருகை வந்திருக்குது, இந்த சைடும் நமக்கு டபுள் லைனில் ஜருகை வந்திருக்கு. இது ஒரு மாற்றம். ரெண்டாவது பாருங்க, டபுள் ரெட்டப்பட்டா பார்டருங்களா. இந்த ரெட்டப்பட்டா பார்டரில் வந்து மேங்கோ டிசைன் வந்திருக்கு. அதில் இடையில வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஒரு புட்டா, பெரிய சைஸு புட்டா போட்டிருக்காங்க. இது saree ஃபுல்லாகவே இந்த புட்டா வரும். சரிங்களா? அங்கங்கே ஒவ்வொன்றா புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? பாருங்க, நல்லா கிரேக்கு வந்து ஆரஞ்சு கலர். ஆரஞ்சுனாலும் டொமேட்டோ ரெட்டு கலந்தது, ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த கலர், டொமேட்டோ ரெட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. முந்தி பாருங்க, அதே செக்குடு டிசைனில் முந்தி நல்லா கொஞ்சம் கிராண்டாகவே முந்தி இருக்குது பாருங்க. அழகாக இருக்கா, நல்லா செக்குடாக போட்டு அதில் வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் முன்னே நம்ம பார்த்த சாரியோட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கொஞ்சம். அதனால் வந்து சூப்பராக இருக்குது. அதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது சிம்பிளாக கட்டணும்னு நினைக்கிறீங்க, அப்படி கட்டலாம். இல்லை நாங்கள் செக்குடுலேயே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கட்டணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி saree கட்டலாம். சரிங்களா? இதுக்கு ப்ளவுஸு, இதுக்கு பாடி ஃபுல்லாக செக்குடுலாம் கிடையாது, அப்படியே ப்ளைனாக கொடுத்து 2 பக்கமும் ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? இந்த சாரியோட ரேட் வந்து 8100 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? 8100 ரூபாய் வருது. இதில் கலர்ஸ் இருக்கிறத காட்டிடுறேன். கலர் எப்படி சூப்பர், நல்லா நாவப்பழ கலருங்க. சூப்பரான நாவப்பழ கலரில் வந்து உங்களுக்கு அந்த செக்குடு பாருங்கள் எவ்வளோ எடுப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஜரி செக்குடு வந்து சூப்பராக தெரியுது. அதுக்கு பார்டர் வந்து நல்லா ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட் பார்டராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இந்த சேரில் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுலேயுமே நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிச்சு இல்லை? பாருங்கள், இது முந்தி. சரியா? முந்தியும் அந்த முன்ன காட்டின அதே சேம் டிசைன் saree தான், ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு வேற. நல்லா நாவப்பழ கலருக்கு நல்லா ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட். இது வந்து உள் பக்கம் உடம்பு சைடு இது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கலர் காட்டுறேன் நான். அடுத்த saree வந்து நல்லா க்ரீம் கலருங்க. க்ரீம் கலருக்கு ப்ளூ கலர், நாம் ஸ்கை ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ தான். அதனால் க்ரீம் கலருக்கு ஸ்கை ப்ளூ கலரு. ஸ்கை ப்ளூவுமே லைட்டு ஸ்கை ப்ளூ கலரு. ஓகேவா? ஆனால் இதில் இருக்கிற அந்த புட்டா பாருங்க, அது முன்னே இருக்கிற புட்டாவோட இது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் புட்டா இருக்குது பாருங்க. பாடியில் புட்டா சின்ன சின்ன சைஸு. ரெட்டப்பட்ட பார்டர் டிசைனுமே வேறு வேறையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே பிளைன் பார்டரு, மேலே வந்து டைமண்ட் டிசைனில் பார்டர் கொடுத்துருக்காங்க. 2 பார்டர் வேறு வேறு. அதே போல் முந்திக்கிட்ட பாருங்களேன் உங்களுக்கு, இந்த சைடு நல்லா முந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பூ டிசைன் நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. அதில் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, தூரமாக தான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று தூரமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் நல்லா நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உள்ளே இருக்கிற டிசைன் எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. இந்த முந்தியும் அந்த முந்தி எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். சரிங்களா? நல்லா க்ரீம் கலருக்கு நல்லா ஸ்கை ப்ளூ கலர் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கான்ட்ராஸ்ட் கலரும் காட்டிட்டேன் உங்களுக்கு. அதில் என்ன மாற்றம் இருக்குதுங்கிறது காட்டிட்டேன். அடுத்தது சேம் இதுதான், ஆனால் வந்து கலர் மட்டும் பாடியில் வந்து கிரே கலர். கிரே கலருக்கு ராமா ப்ளூ வந்து சேம் அதே டிசைன் அதே தாங்க. ஆனால் வந்து பாடியில் இருக்கிற கலர் வந்து கிரே கலர் வருது. கிரே கலருக்கு ஸ்கை ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட். முன்ன வந்து க்ரீம் கலர் பாடி கலர் வந்து க்ரீம் கலரு, அதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம். இது வந்து கிரே கலருக்கு உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான், ஆனாலும் நம்ம கலரே மாறுது இல்லைங்களா. சின்ன மாற்றமாக இருந்தாலும் அது கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் நல்லா இருக்காது. நமக்கு வந்து கிரே கலர் எடுக்கணும்னு நினைப்போம், இல்லை நாங்கள் மில்கி ஒயிட் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிம்பீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று வித்தியாசம் மாறி தான் தீரும். அதை நாங்கள் காட்டி தான் தீரணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? அதனால் இந்த saree வந்து கிரே கலர். மற்றபடி சாரியோட டிசைன் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். சரியா? அடுத்த கலர் பார்க்கலாம். ஆனால் அடுத்த கலர் வேறு மாற்றமான கலர். நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்த கலர் உங்களுக்கு கலர் மாறி வரும்னு. அதே தான். இது வந்து நல்லா
பிஸ்தா க்ரீனு சூப்பரான நல்லா டார்க் பிஸ்தா க்ரீனுக்கு அடடா அவ்வளோ சூப்பராக இருக்குது. காப்பி கொட்டை கலர் நல்லா கான்ட்ராஸ்ட். பிஸ்தா க்ரீனுக்கு காப்பி கொட்டை கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. முந்தி டைமண்டா இல்லை ஸ்கொயர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கொயர் டைப்பில் முந்தி கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்டர் பாருங்கள், ரெட்டப்பட்ட பார்டரில் இடையில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் டிசைனில் உங்களுக்கு பூ போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பூ வந்து உங்களுக்கு நெடுவுக்குள்ளேயும் சாரீ ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் 2 பக்கமும் ரெட்டப்பட்ட பார்டரில் டிசைன் வந்துருக்குது. சரிங்களா? பிஸ்தா க்ரீன், இந்த சாரீ பிஸ்தா க்ரீனுக்கு காப்பி கொட்டை கலர் கான்ட்ராஸ்ட். ஓகேவா? சூப்பர் கலராக இருக்கா? சூப்பர் டிசைனாக இருக்கா? அவ்வளோதான். இன்றைக்கி நான் காட்டின சாரீஸ் ஒரு 10 சாரீ காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிக்குதோ, எந்த கலர் பிடிச்சிக்குதோ, பிடிச்சிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. மேலே நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே.